டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் சூப்பரான இனிப்பு கேசரி தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேருக்கு ரவா கேசரி ரெடி பண்ண அந்த சூடாக சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக கொலன்னு இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா இறுகி போன மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு சரியான பக்குவத்தில் நல்லா ஆறுனாலும் அந்த கேசரி நமக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். அந்த ஒரு பக்குவத்தில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கரண்டி வாங்கி சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் தமிழ் புத்தாண்டு கேசரி அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அளவு ஒரு கப்பு ரவைக்கு பண்ண போகிறோம். அதாவது 200 கிராம் பண்ண போகிறோம். அதுக்கு தகுந்தாப்புல பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு சட்டி சூடாகிட்டு இருக்கு. ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில், 50 ml வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்குவோம். 50 ml எண்ணெய், 50 mlக்கு நெய். அதாவது எவ்வளவு எண்ணெய் எடுக்கிறோமோ அவ்வளவு நெய் சேர்த்துக்கோங்க. இது சரியாக இருக்கும், சரியான அளவில் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா நெய் தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே சரியாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இருக்காது. இப்போ நமக்கு நல்லா எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து உருகி வரட்டும். பார்த்தீங்கன்னா நெய்யும் எண்ணெயும் சூடாகிடுச்சு. சூடானோடனே ஒரு 200 கிராம் ரவை வச்சுருக்கோம். அதாவது மெஷர்மெண்ட்டில் 1 கப் ரவை எடுத்து வச்சுருக்கோம். பாக்கெட் ரவை சாதாரண நம்ம கடையில் வாங்குகிற பாக்கெட் ரவை தான். அதை அப்படியேவும் மேலே தூவி விடுங்க. இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்கணும். அதாவது ரவையை போட்டோடனே இந்த அளவுக்கு முறுமுறுன்னு பொரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெய் சூடான பிறகு தான் நம்ம அந்த ரவையை போட்டு நல்லா வறுத்து விடணும். கருகாத அளவுக்கு வறுக்கணும். ஒரு 3 நிமிஷம் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த ரவையை நல்லா அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா வறுத்து விடணும். அப்புறம் தான் நமக்கு எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். நம்ம ஊற்றிருக்க அந்த நெய்யிலேயே அந்த ரவை நல்லா உறிஞ்சிக்குவோம். இப்போ நம்ம கேசரி பவுடர் இது இன்றைக்கி ரெட் கலர் தான் சேர்க்குறேன். இது ஒரு 2 பிஞ்சு இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். 2 பிஞ்சு. இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒயிட்டாகவே பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இதுக்கு பதிலாக குங்குமப்பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா மஞ்சள் கேசரி பவுடர் இருக்குது, அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை நல்லா அப்படியே கலந்து விடுங்க. முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இந்த இடத்துலையே சேர்த்து இந்த எண்ணெய் நெய்யிலையும் இந்த ரவையோடு சேர்த்து வறுத்துக்கலாம். ஒரு 25 கிராம் உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துட்டு ரவையோடு சேர்த்து வறுக்கும்போது நமக்கு ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ரெண்டாவது கருகாத அளவுக்கு நல்லா நீட்டாக இதிலே வறுபட்டு வந்துடும். போட்டிருக்க முந்திரி பருப்பு திராட்சை எல்லாமே நல்லா சூப்பராக வறுபட்டுருச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு 3 நிமிஷம் வறுத்தாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்து அடுப்பில் தண்ணி அளவு சரியாக இருக்கணும். ஒரு 750 ml எடுத்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுடணும். எப்போயுமே இந்த கேசரி பண்ணும்போது தண்ணியை நல்லா கொதிச்சிடணும். இப்போ கொதித்த தண்ணியை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி கொண்டு இப்போ ரவை இருக்குல்ல, இப்போ நம்ம அடுப்பை இதை மீடியத்துக்கு மாற்றிடணும். மாற்றிட்டு நம்ம சூடான தண்ணியை தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஊற்றணும். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கையில் தெரிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருங்க. இப்போ நம்ம எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு. சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடுங்க ரவையை. 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்ட பிறகு இப்போ ரவை எல்லா தண்ணியும் நல்லா வாங்கி ஒரு கெட்டி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகணும். இப்போ நம்ம சூடான தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்து ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்தோடனே இப்போ தான் நம்ம இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்கணும். இதுக்கு தேவையான இனிப்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜீனி ஒரு 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஜீனி சேர்த்த பிறகு நம்ம கொஞ்சம் மெல்ட் ஆகி வரும். 300 கிராம் ஜீனி சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா மணமாக இருக்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம பனங்கல்கண்டு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். ஆக மொத்தம் ஒரு 400 கிராம் இனிப்பில் 100 கிராம் பனங்கல்கண்டும் 300 கிராம் ஜீனியும் சேர்த்துருக்கோம். இந்த பனங்கல்கண்டு சேர்க்கும்போது நமக்கு அந்த பனை வாசனையோடு சேர்த்து நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். இதுபோல் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புத்தாண்டுக்கு மணக்க இந்த புத்தாண்டு ஆண்டு முழுவதும் நல்லா மனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை பனங்கல்கண்டு சேர்க்கலைன்னா 400 கிராம் மொத்தமாக ஜீனியாக கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. விடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அவனை தான் நமக்கு மறுபடியும் இந்த மாதிரி ஜீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா லூஸ் ஆகி வரும். அதுபோல் பார்த்தீங்கன்னா அந்த ரவை பார்த்தீங்கன்னா நல்லா துணுக்காக நல்லா நைஸாக இருக்கும். இப்போ நம்ம கேசரி நல்லா மணக்க இருக்கணும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூனு ஏலக்காய் தூள். நான் எப்பயுமே ஏலக்காய் தூளோடு சேர்த்து நாங்கள் மொத்தமாக ஜாதிக்காய் போட்டு ஏலக்காவோடு சேர்த்து ஜாதிக்காய் சேர்த்து அடித்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கும் போது இந்த மாதிரி இனிப்புகளுக்கு எதில் சேர்த்தாலும் சரி ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். வாசம் அருமையாக இருக்கும். எண்ணெய் டேஸ்ட்டும் அந்த மணமும் அந்த ஜாதிக்காய் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரு 50 கிராம் ஏலக்காய்னா ஜாதிக்காயில் ஒரு 2 பிஞ்சு 3 பிஞ்சு சேர்த்தாலே போதும். நல்ல மணம் வரும். அந்த பனங்கல்கண்டு வாசம் நல்லா ஜம்முன்னு வருது.
சூப்பராக இருக்குது. அந்த ஏலக்காய் வாசனை, பனங்கல்கண்டு வாசம் நல்லா அருமையாக இருக்குது. எப்பயுமே நம்ம விழா காலங்களில் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் பண்ணணும்னு நினைப்போம் வீட்டில். அந்த மாதிரி நிறைய ஸ்வீட் பண்ணுவோம். ப்ரெட் அல்வா பண்ணுவோம், கேசரி பண்ணுவோம், பாயாசம் பண்ணுவோம். ஆனால் இந்த புத்தாண்டுக்கு நம்ம டீ கடை கிச்சனை பார்த்து இந்த ரவா கேசரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். பெர்ஃபெக்டாக இருக்கும். அளவுகள்லாம் சரியாக சொல்லியிருக்கோம். இதே இதை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஒரு சூப்பரான கேசரியை அருமையாக புத்தாண்டுக்கு செய்து சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஜீனி சேர்த்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வர்றதுக்கு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா சுத்தெல்லாம் வலிச்சு விட்டுட்டு இப்படியே வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா தம்மாகி சூடு கொஞ்சம் குறைஞ்ச உடனே நம்ம கரண்டி போட்டு எடுக்கும்போது நல்லா சூப்பராக ஒட்டாமல் நல்லா அருமையாக வரும். பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. 1/2 மணி நேரம் கழிச்சு நமக்கு வெது வெதுப்பான சூடில் தான் இருக்கும். இப்போ நம்ம கேசரியை எடுத்துக்கலாம். அப்படி சூப்பராக அப்படி நல்லா அழகாக அச்சா அருமையாக வரும். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சனில் பார்த்தீங்கன்னா புத்தாண்டு கேசரி அருமையாக தயாராக இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் சரி, ஒவ்வொரு விழாவுக்கும் சரி, இல்லை விழாவுக்கும் சரி, இது போல் ஒரு சிம்பிளான ஒரு இனிப்பு செய்ய நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் ஒரு ரவா கேசரி செய்யுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி அப்படியேவும் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாது. அப்படி எடுத்து சூப்பராக இருக்கு. ஃபேண்டாஸ்டிக். அதில் இன்றைக்கி என்ன சிறப்புன்னா அந்த பனக்கல்கண்டு அந்த வாசம் நல்ல மனம் அப்படியே உள்ளே போய் அப்படியே பரவுது. நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா வாசமாக இருக்கும். நல்லா அருமையாக இருக்குது. இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு ரவா கேசரி இந்த புத்தாண்டுக்கு செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த நாள் எல்லா நாளும் இனிய நாளாக டீ கடை கிச்சன் உங்களை வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம். Writing in the margins of my mind all day, sipping herbal in the morning just to feel okay. Had a dream I was water just flowing through space, till I landed on the record that my grandma would play. Talk sweet like jazz in the park after rain. What a grass smell green and the air feels sane. Put the phone on mute, let the silence explain. I don't need much, just a book in the brain. Used to chase things that were run from me. Now I sit still, let the peace come free. Paint a verse in the sky with a loose leaf. While the moon do a dance with a soft oak tree. Let it ride, let it be, let it be what it be. Got a breeze in my chest and a thought run free. I don't rush, I don't race, I just float on 3. Got a vibe in my soul, got a life on key. Let it ride, let it breathe, let it roll like that. Got the world in my cup and the beat in the back. I don't stress, I don't fold, I just lean on facts.